நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, இந்த வேலையை நான் முடிச்சிட்டேன். வேற ஏதாவது வேலை இருக்கா? சுகன்யா, நீ கொஞ்சம் கிச்சன் வேலையை பாத்துக்க. மாப்பிள்ளையோட அத்தை வந்திருக்காங்க. ஆமா. அவங்கள நாம நல்லபடியா கவனிக்கணும். மாப்பிள்ளை வீட்ல இருந்து வரவங்க நம்மள எந்த குறையும் சொல்லாம பாத்துக்கணும். சரிங்கக்கா. அடியே ராதிகா. சொல்லுங்கம்மா. என்னது இது? அம்மா. அட. அம்மா, என்னம்மா? இந்த புடவையெல்லாம் பார்த்து நான் எதை கட்டிக்கணும்னு கொஞ்சம் சொல்ல. எல்லாம் அவங்கவுங்க வேலையில முழுகிட்டீங்க. என் புடவைய பத்தி யாருக்கும் எந்த கவலையுமே இல்ல. சொல்றேம்மா, இப்பவே சொல்றேன். காட்டுங்க. அம்மா, நீங்க இந்த புடவைய கட்டிக்கங்க. இந்த புடவையா? சமந்தி, இது ரொம்ப அழகா இருக்குல்ல? இது ரொம்ப அழகா இருக்கு. ஆமாமா, இது ரொம்ப அழகா இருக்கு. இந்த புடவைய கட்டிக்கிட்டு அப்புறம் என்கிட்ட இருக்குல்ல முத்துமாலை, அதையும் போட்டுக்கோங்க. சரிடி சரி. அவங்க மாப்பிள்ளையோட அத்தைனா, நான் அர்ச்சனாவோட பாட்டி. ஆமா. அவங்க சம்பிரதாயங்களை கட்டி காக்குறவங்கன்னா நான் ஒண்ணும் அதுக்கு குறைஞ்சவ இல்ல. கரெக்டா சொன்னீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா அற்புதமா இருக்கும் பாருங்க. ஆமாமா, அவங்க வந்ததும் அவங்க கூடவே உட்காந்துக்கங்க. நல்லா பேசுங்க. என்ன? சரி சரி, நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த 2 சுருக்கு பையில நான் எதை எடுத்துக்கட்டும்? என் புடவைக்கு எது நல்லா இருக்கும்? அட, எதுக்கு இப்ப சிரிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீங்க இந்த சுருக்கு பைய வச்சுக்கோங்க. இந்த சாரி, அப்புறம் இந்த சாரி. இத பாருங்க, நல்லா பாருங்க. 2 சாரி இருக்கு. இப்ப இந்த 2 சாரீஸ்ல எது அழகா இருக்குன்னு சொல்லுங்க. எதை கட்டினாலும் ரொம்ப அழகா தான் இருப்பேன். கார்த்திக், சும்மா அழகா இருக்கிறது இல்ல, எல்லாரை விடவும் அழகா இருக்கணும். என் பொண்டாட்டி எல்லாரை விடவும் அழகா தான் இருப்பா. அதை விட ரொம்ப அழகான அத்தை. அதுக்காக நீ பெஸ்டா இருக்கணும்ல. ஒரு நிமிஷம் இரு. கார்த்திக், இந்த சாரி கட்டிக்கோ. இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. அர்ச்சனா, ரெடியாக போறல? ஆமா. சீக்கிரமா ரெடி ஆயிடு. கொஞ்ச நேரத்துல நம்ம கிளம்பணும். உன் டிஃபன் ரெடியா இருக்கு. டைனிங் டேபிள்ல கீழே வச்சிருக்கேன். போ, பெரியப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பெரியப்பா என்ன கூப்பிட்டாரா? ஆபீஸ் போறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. ஆபீஸ்க்கா? பெரியப்பா ஆபீஸ்க்கு போறாரா? ஏன், இன்னைக்கு ஒரு வீட்ல ரெஸ்ட் எடுக்கணும்ல? இன்னைக்கு அவர் வீட்ல இருக்கிறது தானே இருந்தாரு. ஆமா, ஆனா நேத்து ராத்திரி உங்க மாமனார் கிட்ட நாளைக்கு உடம்பு சரியா இருந்தா ஆபீஸ் போவேன்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் இல்லாம வீட்லயும் யாரும் இல்லையே, அதனால ஆபீஸ் போலாம்னு நினைச்சிருப்பாரு. நீ போ, ஒரு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சரிம்மா, நான் கீழே போறேன். நீயும் சீக்கிரம் கிளம்புமா, அத்தை ரெடியா இருக்காங்க. சரி, இத உள்ள எடுத்துட்டு போமா. சுகன்யா, சுகன்யா, ஒரு நிமிஷம். ஜூஸ கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சியா இல்லையா? நான் முன்னாடியே வச்சிட்டேன்க்கா. சரி. ஏய் தனு, எங்க நீ ஓடி போயிட்டு இருக்க? விருந்தாளிங்க வரும்போது எங்கேயும் போகாம நீ இங்க தான் இருக்கணும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. அப்புறம் அந்த எனக்கு என்னமோ நான் எதையும் மறந்துட்ட மாதிரியே தோணுது. அக்கா, ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும்க்கா. எல்லாமே ரெடியா இருக்கு. அடியே ராதிகா. அம்மா, பரவாயில்லையே. எனக்கு என்னமோ எதையும் மறந்துட்டேன்னு தோணுது. எல்லாம் சரியா தானே இருக்கு. கவலைப்படாதீங்க சம்மந்தி, இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. மறந்துட்டேன் பாத்தீங்களா? அத நான் எதையோ மறந்துட்டேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன? என்னோட கர்ச்சிப்புமா. உன்கிட்ட சொன்னேன்ல ராதிகா, இதே கலர்ல வேணும்னு. நீ மறந்துட்டியல்ல? அதை எப்படிமா நான் மறப்பேன்? பத்திரமா எடுத்து வச்சுட்டேன். தனோ, போ, என் ரூம்ல டேபிள் மேல இருக்கு. சீக்கிரமா எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. இப்ப எடுத்துட்டு வருவா. மாப்பிள்ளையோட அத்தை நம்ம வீட்டுக்கு வரட்டும். இன்னைக்கு நான் யாருக்கு குறைஞ்சவளா இருக்க போறது இல்ல. நான் யாரு, சூர்யாவோட பாட்டி இல்ல. ராதிகா, விருந்தாளிங்க வராங்க, அவங்கள வரவேற்கப்போ. ஆமா, வாசுகன்யா வந்துடும்மா. வாங்க, உள்ள வாங்க. வணக்கம், 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 வணக்கம். வாங்க, வணக்கம். வாங்க. வணக்கங்க. உட்காருங்க. இங்க ஒரு சென்ஸ்.
வேற ஏதாவது வேலை இருந்தா இப்பவே சொல்லிடு. ராஜசேகர் சார் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காரு சார். இல்லைன்னா நான் ஃபைலை வீட்டுக்கே கொண்டு வந்திருப்பேன். ஒரு நிமிஷம். மேனன் சாரை கொஞ்சம் கூப்பிடு. கணக்கெல்லாம் பார்க்கணும்ல. என்னாச்சு? இன்னைக்கு அவர் வரலையா? இல்லை சார். ஹலோ ஹலோ தனசேகர் சார், வணக்கம். வணக்கம் மேனன் சார். இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு வரலையா? அந்த புது ஆர்டர்ஸோட பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எந்த பேப்பரை பத்தி சொல்றீங்க? இது வரைக்கும் யாரும் என்கிட்ட எதை பத்தியும் சொல்லவே இல்லையே. அதான் புது ஆர்டர் நம்ம குப்தாவோடது. கார்த்திக் பாத்துக்கிட்டு இருக்கானே. எனக்கு இத பத்தி எந்த விஷயமும் தெரியாது தனசேகர் சார். எனக்கு உங்க ஆபீஸ்ல இருந்து கொஞ்ச நாளா எந்த போன் காலும் வரவே இல்லை. ஏன் வர்றதில்ல? அதெல்லாம் நீங்க உங்க கார்த்திக் கிட்டயே கேட்டுக்குங்க. என்ன விஷயம்? கார்த்திக் என்ன பண்றான்? வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? நீங்க எதுவும் சாப்பிடலையா? இருங்க, இங்க வா, ஜூஸ் கொடு. இப்ப வந்துடுறேன். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்க பொண்ணு வரலையா? இல்ல, அவ காலேஜுக்கு போயிருக்கா. அப்படியா? சாப்பிடுங்க. அட, அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அட, வாங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். இப்ப வந்துடுறேன். வாங்க கௌரி. வணக்கம். வணக்கம் ராதிகா. வணக்கம். வணக்கம்மா. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ராதிகா. உங்க சந்தோஷத்துல யார் கண்ணும் படக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி கௌரி. உங்க மனசார எங்க வீட்டு பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுக்கு தானே வந்திருக்கேன். அட, உள்ள வாங்க. வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க அத்தை. வாங்க. உள்ள வாங்க. நில்லு. அது எப்படி யாரும் கூப்பிடாம உள்ள போறது? யாராவது வந்து வரவேற்க வேண்டாமா? நாம உள்ள போனாக்கா எல்லாரும் வந்திருக்கிற விருந்தாளிகளை கவனிச்சிட்டு இருக்காங்க. நாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அது எப்படி நாமளா உள்ள போக முடியும்? நமக்கும் மத்தவங்களுக்கும் வித்தியாசம் இல்ல? யார் வராங்க யார் போறாங்கன்னு தெரியணும். அவங்க இஷ்டத்துக்கு இருந்தா எப்படி? இந்த மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்கள நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல அம்மா? சம்மந்தியம்மா, அர்ச்சனாவோட மாமியார் வீட்ல இருந்து வந்திருக்காங்க. வாங்க, வாங்கம்மா. வாங்க வாங்க. வாங்க வாங்க. உள்ள வாங்க. வாங்க. உள்ள வாங்க. வணக்கம். மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் வேலையா இருந்துட்டோம், அதான் கவனிக்கல. உங்க வீட்டு வாசல்ல ரொம்ப நேரமா நிக்கிறோம். வான்னு கூப்பிடுறதுக்கு ஒருத்தருமே இல்ல. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மையான விஷயம். விருந்தாளிங்களை வான்னு சொல்லிட்டு நாம எங்கேயும் போயிடக்கூடாது. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்க ராதிகா. எவ்வளவு தூரம் உனக்கு சொல்லி புரிய வச்சேன். நாம பொண்ணை பெத்தவங்கம்மா. ஆமாம்மா, எங்களை மன்னிச்சிடுங்கம்மா, நாங்க தப்பு பண்ணிட்டோம். வணக்கம். வணக்கம். சந்தோஷமா இரு. நல்லா இரு. அத்தை, இவங்க என்னோட சித்தி. வணக்கம்மா. வணக்கம். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உள்ள வாங்க. அத்தை, இவங்க என்னோட பாட்டி. வணக்கம். வணக்கம்மா. இவங்க என் அம்மாவோட அம்மா. வணக்கம். வணக்கம்மா. கொடு. தீர்க்க சுமங்கலியா இருமா. வணக்கம்மா. சந்தோஷமா இருமா. உள்ள வாங்க. எல்லாரும் வாங்க
வாங்க வாங்க. ஆமா இன்னும் சம்பிரதாயங்கள் ஆரம்பிக்கலையா? ஆரம்பிக்கணும். உங்களுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். கொண்டு வாமா, எல்லாருக்கும் கொடு. குளிர் காலத்துல ஜூஸா? டீ, நீங்க டீ குடிங்கம்மா. நான் இப்பவே கொண்டு வரேன். சுகன்யா, அப்படியே எனக்கும் கொண்டு வாங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்தே டீ குடிப்போம். என்ன சொல்றீங்க? இல்ல, நான் இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. கார்த்திக்கும் என்கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லல. நான் வீட்ல இருந்தேன், நீதானே ஆபீஸ்ல இருந்த. அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு உனக்கு தானே தெரிஞ்சிருக்கணும். அப்பா என்ன வர சொன்னீங்களா? மகான் சார் தான் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாருல. அப்பா அது வந்து நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். அவர் ஏன் இன்னைக்கு வரல? புது ஆர்டரோட அக்கவுண்ட் அவர் தானே பார்க்கணும். அது வந்து புது ஆர்டரோட அக்கவுண்ட்ஸை பார்க்கறதுக்கு நான் வேற ஒருத்தரை ட்ரை பண்றேன். எதுக்கு? ஏன் வேற யார்கிட்டயே கொடுத்துருக்க? அது வந்து அவர் கணக்குல கொஞ்சம் தப்பு பண்ணிருக்காரு. என்ன சொல்ற? கார்த்திக், நீ என்னப்பா சொல்ற? மகான் சார் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. அவர் தான்ப்பா அப்படி பண்ணிருக்காரு. நானே செக் பண்ணேன். ஒவ்வொரு கான்ட்ராக்டோட அக்கௌண்ட்டையும் நான் செக் பண்ணேன். நம்ம கிட்ட நஷ்டம் இல்லாத இடத்துல அவர் ஏதோ தெல்லுமுள்ளு பண்ணி நஷ்டத்தை காமிச்சிருக்காரு. அவர் அந்த மாதிரி செய்யக்கூடியவரே இல்ல. ஆனா அவர் அப்படிதான் பெரியப்பா பண்ணிருக்காரு. இது வரைக்கும் அவர் அப்படி பண்ணல. 4 நாளா நீ தனியா ஆபீஸ்க்கு வர, அதுக்குள்ள அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டியா? இதுக்கு முன்னாடியே பண்ணிருப்பாரு. பண்ணிருப்பாரா? இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அப்பா நான் தெளிவா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். அவரை முழுசா நம்பாதீங்க. அவரை முழுசா நம்ப கூடாது. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல நம்ம கணக்க பாக்குறவரு. உனக்கு அவர் மேல நம்பிக்கை வரலையா? கார்த்திக், அவரை நீ எதுக்காக இப்படி வேலை செய்ய வேண்டாம்னு சொன்ன? அப்பா அவர் செய்யற வேலை எது சரி. பேசுறதா இருந்தாலும் யோசிச்சு பேசு. பெரியப்பா உங்களுக்கு அவர் மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கைன்னா என்னன்னு எனக்கு கத்து கொடுக்கறியா? யார் எப்படிங்கறத நீ எனக்கு சொல்லி கொடுக்கறியா? இப்பெல்லாம் உனக்கு என்ன ஆச்சு கார்த்திக்? ஏன் மேலேயாவது உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? ராஜசேகர், அண்ணா, இவனுக்கு கொஞ்சம் புரிய வை. நான் கிளம்புறேன். அப்பா அது வந்து கார்த்திக், உனக்கு என்னதான் ஆச்சு? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? இல்லப்பா ஆனா போதும், நான் போய் பெரியப்பா கிட்ட பேசணும். உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன். டீ குடிக்கிறீங்க, டீ எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. நல்லா இருக்கா? உங்களுக்காக விசேஷமா துளசி இலையில டீ போட்டு கொண்டாந்துருக்கா. நல்லதா போச்சு. அங்க பாரு வந்தனா வந்துட்டா. அம்மா, நான் கொஞ்சம் நீ வா சுகன்யா. பார்த்து மெதுவா வாமா, மெதுவா. ரொம்ப அழகா இருக்க. என் கண்ணே பட்டுடும். வா. அவளும் தலையில முக்காடு போடல. நிதானமா, மெதுவா வா, மெதுவா. வந்தனா, போய் அந்த சேர்ல உட்காரு. உன் மாமியாரு அவ கையால அந்த சேரை அலங்காரம் பண்ணிருக்கா. இல்ல இல்லம்மா, முதல்ல அர்ச்சனாவோட அத்தைய பார்க்கட்டும். அவங்க தானே பெரியவங்க. ஆமாமா, போ போ. வாமா. அம்மா. வணக்கங்கம்மா. வேண்டாம் வேண்டாம், இந்த மாதிரி நிறமெல்லாம் காலில் விழக்கூடாது. சந்தோஷமா இரு. ஆண்டவன் புண்ணியத்துல பிறக்க போற குழந்தை நல்லபடியா பிறக்கணும். நிறைய குழந்தைங்களை பெற்று இந்த வீட்டுல விளையாட விடு. பாத்தியா, மனசார சந்தோஷமா எப்படி ஆசீர்வாதம் பண்ணாங்க அர்ச்சனாவோட அத்தை.
வணக்கங்கம்மா. வணக்கம் வந்தனா. சந்தோஷமாயிரு. ஆரோக்கியமான குழந்தைய பத்தி நீயும் குழந்தையும் நல்லா இருக்கணும். ஆமா, அழகா ஒரு குழந்தை பிறந்து எங்க கூட எல்லாம் விளையாட போறா. கூட்டிட்டு போமா. சரிங்கம்மா. வா வந்தனா, மெதுவா பார்த்து நட. இப்பதான் புரியுது எனக்கு. இந்த வீட்டுல இருக்கிற பழக்க வழக்கத்தை பார்த்து தான் என் தம்பி மருமகளையும் தலையில முக்காடு போட வேண்டாம்னு சொல்லியிருக்கான். பாருங்க, தலையில துணி இல்ல, கண்ணி பொண்ணாட்டம் தெரியுதா எனக்கு. நீங்கள்லாம் வாழ்க்கை பூரா தலையில முக்காடு போட்டு தானே வாழ்ந்திருக்கீங்க. மருமகளுக்கு மட்டும் ஏன் இந்த சலுகை? முக்கியமா கார்த்திக் பொண்டாட்டிய அவ அன்னிக்கிட்ட இருந்து விலக்கி வைக்கிறது தான் நல்லது. என்ன இருந்தாலும் என் தம்பி மருமகளை தலையில முக்காடு போட வேண்டாம்னு சொன்னது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுக்காக தான் மேனன் சார் இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் பெரிய மனுஷங்கிறதுனால தான் கார்த்திகை பற்றி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. ஆனா எனக்கு என்னவோ தோணுச்சு, இவன் ஏதாவது பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியும். நீ அவனுக்கு எதுவுமே கேட்க மாட்டியா? பெரியப்பா, இல்ல பெரியப்பா, எல்லா அக்கௌண்ட்ஸையும் நானே செக் பண்ணேன். இன்னைக்கு இல்ல பெரியப்பா, அவர் ரொம்ப வருஷமா இதான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏன் கூட சேர்ந்து பிசினஸ்க்கு உறுதுணையா இருந்திருக்காரு. நம்ம கம்பெனில ஆரம்பத்துல இருந்தே இருக்காரு. எல்லா முன்னேற்றத்துக்கும் அவரும் ஒரு காரணம். பெரியப்பா, ஆரம்பத்துல வேணா அவர் உங்ககிட்ட விசுவாசமா இருந்திருக்கலாம். அப்பதான் உங்களோட நம்பிக்கையை அவரால் சம்பாதிக்க முடியும். நீங்க அவரை நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் அதை அவருக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நான் கணக்கெல்லாம் பார்க்கும்போது அதுல நிறைய தில்லுமுள்ளு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் நல்லா விசாரிச்சேன். அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வந்தது. அவர் நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு எல்லாம் நம்ம பிசினஸ் ஃபுல்லா சொல்லிடுறாரு. வெறும் 2 நாள்ல நீ இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்க, ஆனா எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. உனக்கு எதையும் சொல்லணும்னு தோணல? கார்த்திக், நீயா உன் இஷ்டத்துக்கு அவரை எப்படி வேலையை விட்டு அனுப்புவ? இவ்வளவு தூரம் சொல்றல்ல, இதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஒரு ஆதாரம் இல்ல பெரியப்பா, நிறைய ஆதாரம் இருக்கு. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நிரூபிக்கிறேன். இப்ப கணக்கெல்லாம் புது அக்கௌண்டன்ட் கிட்ட கொடுத்திருக்கேன். அவர் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் நம்பிக்கைக்கு எதிராக கேள்வி எழுப்பாத கார்த்திக்? எவ்வளவு பெரிய வியாபாரம் இது. இத சாதாரணமா வளர்க்கலானா? நீ ஆபீஸ்க்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 25 வருஷத்த நம்பிக்கைய ஒரே நாள்ல வீணாக்கிட்ட. நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா என் ஆபீஸ்ல யார் என்னை ஏமாத்துறாங்க, யார் எனக்கு நம்பிக்கையா இருக்காங்கன்னு? பெரியப்பா, உங்களோட நம்பிக்கை பொய்யானதுன்னு நான் சொல்ல வரல. உங்களோட நம்பிக்கையை உடைச்சிருக்காருன்னு சொல்றேன். நீ எனக்கு புரிய வைக்காத கார்த்திக்.